காலிஃப்ளவர் போட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறது பிரபு தமிழ் இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி நீங்கள் உங்களோட அனுபவத்தில் மட்டும் அப்படியே ஷேர் பண்ணிக்கீங்க. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சார். இது 22,000 அடி ஸ்கொயர் மீட்டருங்க. ஸோ ஒரு அரை ஏக்கராக்கு வருது சார். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா நாங்கள் அங்கேருந்து எடுத்து வந்ததை விட கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணியிருக்கோம் சார். இது இங்கே நாங்கள் வாங்கி கொடுத்த கன்சல்டன்ட் சொன்ன மாதிரி சில ஆப்ஷன்ஸ் பண்ணணும். இது வந்து என்னென்னா இந்த ஹீட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, மேலே போட்டிருக்க ஃபாகர் வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடிக்காய்கள் ஏற்றி விடுறதுக்காக. இதில் என்ன நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டியது என்னங்கிறது சார். அந்த தகரம் இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த ஓட்டை வழியாக தண்ணி உள்ள வருது. ஆமாம், இதுதான் பெரிய பிரச்சனை. தகரத்தில் வேணாங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் ஏன்னா முதல்ல நான் சொன்னது அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலையே தகரத்தில் ஓட்ட வைக்கும். என்னன்னா அந்த குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மைனஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரானே இல்லை, குவாலிட்டியுமே போட்டுருக்கீங்க. ஹீட் உள்ள அதிகமாகும். எங்கேங்க சார்? இந்த மாதிரி கீழே அந்த ஒரு 1 அடி தெரியுது இல்லைங்களா? கீழே தரையிலேருந்து. ஆமாங்க. அங்கே ஆப்ரானே இல்லை. அந்த ஆப்ரானுக்கு பாலிசிக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து கூலிங் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே ஓகேங்க. என்ன ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும். ஓகே ஓகே. இப்போ இது வந்து இதுல ஆக்சுவலா அந்த இடையில வந்து நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம் சார். அதாவது வேணா தூக்கி விட்டுக்கலாம் சார். ஸ்கிரீனிங் அது ஷட்டர் நீங்க கொடுத்துருக்கீங்களா? அந்த ஷட்டர் வெளியே கிரிப்பிங் பைப்பே இல்ல அது. ஓ சரி சரிங்க சார். நீங்க லேட்டரல் பைப் எல்லாம் கொடுத்தீங்க. ஆமா. அது கிரிப்பிங் பைப் கொடுத்துருங்க. அது எதுக்காக போட்டோம்னாங்க சார், நமக்கு இதெல்லாம் போட்டு முடிச்சு ஒரு 1.5 மாசம் இருக்கு சார். அப்ப பயங்கரமான காத்துங்க. அது நிறைய பக்கம் வந்து ஷீட் எல்லாம் அதாகுது. அதையே கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்படி போட்டோம். இதை என்ன செய்வாங்க? 2 தான் செய்வாங்க சார். டைல் ஒரு 1.5-2 இன்ச் பைப் கேப் விட்டு ஓட்டை போட்டு வச்சுட்டு கீழே அந்த மாதிரி கேப் விட்டுக்கணும். சுத்துற மாதிரி கரெக்டா ரோலிங் ஆகி போகணும். உண்மை இல்லை, அது பார்த்தா தெரியும். வெல்டிங் தான். ஆமாங்க சார், வெல்டிங் சார். ஆக்சுவலா அங்கிருந்து எடுத்து வரப்போ சார் அங்கே நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி தான் எடுத்து வந்தோம். இங்கே வந்து நம்ம சைஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுனால அப்புறம் வெல்டிங் வச்சு பண்ணோம். ஒரு விஷயம் சார், நீங்க சைஸ் ரெடியூஸ் பண்ணாம 6.5 மீட்டர் இருந்தா நல்ல கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்க சார். ஓகே. இது அவங்க வெல்டிங் பண்றக்காரங்க அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் டெக்னாலஜி. இப்போ வெயில் காலத்துல உங்களுக்கு ஃப்ளவர் அபார்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க வெல்டிங் போட்டாலும் சரி, ஃப்ளவர் அபார்ட் ஏன் 1.5 மீட்டர் குறைக்கிறீங்க? இப்போ 6.5 மீட்டர் போட்டு மவுசல் கூட எடுத்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான். காத்து வருதுன்னு ஒரு காத்து. ஆமா, காத்து கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கால்ல காத்தோட ரொம்ப ஹைட்டா இருந்தா விண்ட் வந்ததுன்னா ஏதாவது இஷ்யூ ஆகும். இல்ல அதெல்லாம் தப்பா சொல்றாங்க சார். 6.5 மீட்டர் இந்த டபுள் விண்ட் போட்டோம்னா 7 மீட்டர் ரைஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி தப்பா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தப்பா சொல்லிதான் அந்த டெக்னாலஜி வந்து தப்பாவே வந்து கற்பிக்கப்படுது நமக்கு. அதை நீங்க தவறா புரிஞ்சுட்டு நீங்க மவுசல் எடுக்கும்போது அது என்ன ஆகும்னா ஃப்ளவர் அபார்ஷன் ஆகுது. நீங்க வெள்ளரிக்காய் போட்டீங்கன்னா, நீங்க குடமிளகா போட்டாலும் வந்து ஃப்ளவர் அபார்ஷன் வரும், கத்திரிக்காய் போட்டாலும் ஃப்ளவர் அபார்ஷன் வரும், தக்காளி போட்டா ஃப்ளவர் அபார்ஷன் வரும். 6.5 மீட்டர் வரைக்கும் தான் சார் நமக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஆனா கொஞ்சம் அந்த திருத்தம் வந்து நேரம் இல்லை. அது கொஞ்சம் ஏன்னா வெல்டிங் தானே சார். அது அவங்க வெல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் தப்பா பண்ணா கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமா தான் காட்டுவாங்க. அது அடுத்தது பாத்தீங்கன்னா மேல பாருங்க, அந்த இடத்துல பாலிஃபிலிம் தான் போட்டுருக்கணும். ஆர்ச் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அங்க வந்து பாலிஃபிலிம் போடணும். அவங்க வந்து நெட்டு போட்டுருக்காங்க. இதே தப்பு. இது ஏமாத்துற வேலை. யாருக்கு சொல்றாங்கன்னு தெரியல. இந்த வெள்ளை நெட்டு போட்டுருக்கு தப்பு. காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக வந்து பண்றது. இது வந்து என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு மழை காலத்துல காத்து ஈரக்காத்து உள்ள வரும்போது ஃபங்கஸ் நிறைய வரும். அப்ப நீங்க இந்த ஃபங்கஸ்க்கான செலவுகள் மருந்து அடிச்சுட்டு தான் இருப்பீங்க. நீங்க பெஸ்ட் நிறைய வந்துடும். இப்ப இதுவும் மிஸ்டேக். இது நீங்க பண்ணும்போது பாலிஃபிலிம் தான் நீங்க பாலிஃபிலிம் தான் போடணும். ஆமா. பட் எப்படி சார் அதை எப்படி டிஃபைன் பண்றது சார்? இவரு தான் நல்ல கன்சல்ட். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தவர், இப்போ நம்ம நீங்க சொல்றீங்களா சார், இதே மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஸோ இப்போ அவர் நிறைய சொல்றப்போ நமக்கு அவரோட ஓகே இப்படி போலாமான்னு கேக்குது. ஸோ அது மாதிரி இதை இவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது என்ன சொல்றேன், யாராவது முறையா பாலியோஸ்க்கு ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கணும். இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ட்ரைனிங்கே போகாம 2 இடத்துல வெல்டிங் வச்சு வெல்டிங் பண்றக்காரன் போடுறாங்கல்ல, அவங்க சொல்றதை வந்து எடுத்துட்டு அதுதான் தம்பு உள்ள எடுத்துட்டு இவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க ஓட்ட இருக்குது அந்த இதுல, இங்க அந்த இதுல. ஆமாங்க சார். மழை பெய்யும் போது உள்ள வரும். இது வெயில் அடிக்கும் போது உள்ள வந்து உங்களுக்கு வெயில் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க என்ன செய்வீங்க, மழை காலத்திலேயே எதுவும் செய்ய முடியாது. வெயில் காலத்துக்கு அந்த இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தானே பாதிப்பு. அவங்க வந்து முறையா கத்துக்கவே இல்லைல்ல. முறையா கத்துட்டா முறையா சொல்லுவாங்கல்ல. அவங்க ஐசிஆர்ல என்ன நேஷனல் ஆர்ட் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கடைபிடிச்சாதான் நமக்கு அந்த ரிசல்ட். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரையல் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பயர் ரேவதி மேடம் சொல்லிட்டு அவங்களோட சஜஷன் படி ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஓப்பன் ஃபீல்ட் ஆகட்டும், அறப்பொருள் வேளாண் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், நிறைய ட்ரையல்ஸு நிறைய முயற்சிகள்லாம் நிறைய பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ என்னென்னா எங்கள் எம்டி சொன்னார், ஒரு பாலிகோஸ் ட்ரை பண்ணலாம். பாலிகோஸில் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா லாபம் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய டாக் ஓடிட்டு இருக்கு. ஒரு பாலிகோஸ் மாடல் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய நம்ம கிளாஸுக்கு வரவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகட்டும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ புதுசாக பாலிகோஸ்ன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டு எல்லாம் பார்க்கல, கடைசியாக பார்க்கல ஒரு 28 lakhs பக்கம் வந்துச்சு. ஸோ அது வேண்டாம். கரெக்டாக சார் 28 lakhs. ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 56 லட்சம் வந்துடும். டபுள் வெண்ட் போட்டிங்கன்னா 28 lakhs வெண்ட் போட்டிங்கன்னா 50 லட்சம் வந்துடும் பாலிகோஸ். ஆமாங்க. ஸோ கீழே வேற ஒரு பக்கம் கிருஷ்ணங்கோவில் சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபார்ம் வந்து பாலிகோஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. ஸோ போய் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஷூட் பண்ணி ஒரு 10 லட்சம் 12 லட்சம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு சார்.
போட்டோல ஷிஃப்டிங் எல்லாம் முடியல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுங்க. இது பாலிஹவுஸ் எல்லா பக்கமுமே என்னன்னா நிறைய பேர் வந்து நான் இது இன்னுமே எனக்கு எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இது நான் இங்கே நம்ம எங்கள் டீமோட ஒர்க் பண்ணி இதில் நாங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பக்கம் பாலிஹவுஸ் எல்லாம் போய் பார்த்தோம், ஹொசூர் போய் பார்த்தோம், கோயம்புத்தூரில் நிறைய பக்கம் போட்டிருக்காங்க, எல்லா பக்கமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மேன் பவரும் இன்வால்மெண்ட்டும் 2 விஷயம் தான் பாலிஹவுஸ் பொறுத்தளவில். அப்புறம் ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து பாலிஹவுஸ் நாங்கள் போய் பார்த்த பாலிஹவுஸ் எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசிங் மட்டும்தான் பண்ணணும். பண்ணுனா நம்ம நினச்ச மாதிரி ஈல்டு எடுக்கலாம். ஒரு ஈல்டு போட்டாங்கன்னா அந்த ஈல்டு எடுக்கையில் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் வரும், 4 லட்சம் வரும். அது செலவெல்லாம் போனால் அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சம் பக்கம் நமக்கு சேவிங்ஸ் ஆகுங்கிற ஸ்டடி. ஸோ இப்படி பண்ணலான்னு பார்க்கல. எங்களோட எம்டி வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நோ கெமிக்கல்ஸு, எந்த பெஸ்டிசைடு அடிக்கக்கூடாது. அவர் சொன்னது எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து இயற்கையை எடுக்கணும், வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், வீட்டுக்கு கொடுக்க போகிறோம், என் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போகிறேன், இது வந்து விஷத்தை நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை, ஸோ இயற்கையாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு 3 மாதம் கழிச்சு நமக்கு பெரிய லாபம் வரும், பயங்கரமாக க்ரோத் இருக்கும். பாலிஹவுஸ் பயங்கர ஒரு இன்ஃப்ராடெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன போடலான்னு பார்க்கல, ஃபஸ்ட் இந்த ஃபீல்டெல்லாம் ரெடி பண்ணோம். நிறையா தொழு உலமெல்லாம் போட்டு உழவு ஓட்டி எல்லா வேலையும் பண்ணி ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடலான்னு பார்க்கல, வெள்ளரி, மிளகா, வெள்ளரி, சார் சொன்ன மாதிரி குடமிளகா போடலாம், வெள்ளரி போடலாம், தக்காளி போடலாம். பட் குடமிளகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொசூரில் தான் மார்க்கெட்டு. நம்ம இந்த ஊரை பொறுத்தளவில் இந்த ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து என்னென்னா கிலோ 150 ரூபாய்க்கு விற்குது, 200 ரூபாய்க்கு விற்குது, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. பாலிஹவுஸில் போடுற விஷயத்துக்கு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்கிறாங்க. பட் இது எல்லாமே என்ன எங்கே விற்கிதுங்கிறதுக்கு யாருக்குமே ஒரு ப்ரூஃப் இல்லை. இப்போ காலிஃப்ளவர் வந்து ஆர்கானிக் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ 100 ரூபா 150 ரூபாய்மாங்க. இந்த ஆர்கானிக் காலிஃப்ளவர் 150 ரூபாய்க்கு நான் எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கடை இருக்குதுங்க. புளியம்பட்டியில் ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ இத்தனை பூவை எங்கள்கிட்ட 2 கடையில் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்கல அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, எதை போடலான்னு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்போ வெள்ளரி சஜஸ்ட் பண்ணோம். சரி வெள்ளரி ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் டைமு. வெள்ளரி ட்ரை பண்ணால் கோயம்புத்தூரில் ஒரு 2-3 மெர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எடுத்து இங்கேருந்து நம்ம வந்து இங்கே பேக் பண்ணி வச்சா போதும், இங்கே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் மல்டி ஸ்டார்னு ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணோம் சார். அந்த சீடு வந்து ஒரு விதை மட்டும் 8 ரூபாய்ங்க. அந்த விதை தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணப்பவே வந்து பேசிக்காக வர வெள்ளை இது எல்லாமே வந்தது. நாங்கள் போட்டு ஒரு 15ஆவது நாள் 14ஆவது நாள் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த வெள்ளை பூச்சிகளாக வர ஆரம்பிச்சிது. அப்போ எங்களுக்கு என்னென்னா சரி இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், விதையும் வாங்கி விதைச்சிட்டோம், ஸோ மறுபடியும் இது ஃபுல்லாக அட்லீஸ்ட் இந்த ஒருக்கா கெமிக்கலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எம்டி கிட்ட இந்த மாதிரி வாங்கிக்கலாம் சார், ஒருக்கா அடிக்கலாம்னு அவர் கிளியராக சொல்லிட்டாரு. நோ சான்ஸ்ன்ட்டார், வாய்ப்பே இல்லை, அது வேண்டவே வேண்டாம், அப்படி எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேணான்ட்டார். ஸோ அவர் அதில் கொள்கையில் கரெக்டாக இருக்கார். ஸோ நம்ம இங்கே மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து இயற்கை உரம், நிறைய பேர்த்துக்கு இயற்கை உரம் தெரிஞ்சிருக்கும், இந்த 3G கோமயம் அப்புறம் இளநிலை கரைசல், இந்த கரைசல்லையே தான் மாற்றி மாற்றி நிறைய கொடுத்துட்டு இருந்தோம் சார். மெயினாக அந்த வெட்டிக்கிளி நிறையா வந்தது சார். ஃபஸ்ட் டைமில் வெட்டிக்கிளி நிறையா வந்தது, வெள்ளையெல்லாம் வந்தது. அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த 15ஆவது நாளில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் 3 மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்க, ஹெவி டோஸ் கொடுத்தோம். இதை அடிச்சுட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்துக்கு உள்ளுக்குள்ளேயே வர முடியாது, அந்த அளவுக்கு காரம் இருக்கும். அந்த அளவுக்கு அடிச்சுட்டு போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் செடியில் கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுது. உரங்கள் ஸ்ப்ரே தான் சார் மோஸ்ட்லி கொடுத்தோம். வேற அங்கே வெஞ்சுரி இருக்குது, வெஞ்சுரியில் ஜீவாமிர்தம் கொடுத்தேங்க. ஜீவாமிர்தம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் வர ஆரம்பிச்சிருச்சு, செடி வர ஆரம்பிச்சிது. பூ பூக்கிறது ஜென்ரலாக 35ஆவது நாள் 38ஆவது நாளில் பூக்கும்னாங்க. நமக்கு ஒரு 45 நாள் ஆகி போச்சுங்க. ஸோ அது என்ன காரணம்னா கிளைமேட் காரணம், நம்ம மண் உரம் இதெல்லாம் காரணம்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய கன்சல்டேஷன் எடுத்து யாருமே வந்து ஆர்கானிக்காக பெருசாக அட்வைஸ் பண்ணல. ஆர்கானிக்காக பண்ணணும்னா டே 1லேருந்தே வரணும்னுலாம் சொன்னாங்க. நிறையா ஒர்க் பண்ணணும், நீங்கள் டே 1லேருந்தே ஆர்கானிக் ப்ராப்பராக ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கணும், பஞ்சகவ்யா இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு வரணும்னாங்க. நம்ம வந்து ஒரு ட்ரையலில் எல்லாமே கொடுத்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு, பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிலோ 20 ரூபாய்க்கு கொடுத்தோங்க. வெள்ளரி வந்து கிலோ 20 ரூபாய்க்கு வந்து இங்கேயே எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதில் என்னென்னா நம்ம காய் தாட்டானதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்ததுங்கன்னா காய் சிறுத்து போகிறது, அப்புறம் காய் கலரு சார், பிஞ்சு அபாஷன் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் நாங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு 2-3 ஆர்கானிக் கன்சல்டன்ட்டு டிஸ்கஸ் பண்ணி சுண்ணாம்பு கொடுத்தோம். அப்புறம் கீழே வெஞ்சுரியில் சுண்ணாம்பு தண்ணி கலந்து கொடுத்தோங்க. பால் கொடுத்தோம். பால் கொடுக்குறப்ப கொஞ்சம் அந்த பச்சை நிறம் மாறி வந்தது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. டீ தூள் இருக்குல்ல சார், கடையில் டீ தூள் வாங்கி அதில் ஸ்ப்ரே கொடுத்தோம். அதை வந்து கோமயத்தில் ஊற வச்சு ஸ்ப்ரே கொடுத்தோம். மோஸ்ட்லி கோமயத்துலேயே தான் மேனேஜ் பண்ணுங்க. அந்த ஈல்டு மட்டும் 12 டன் வந்ததுங்க. ஆர்கானிக்காக பண்ணி 12 டன் வந்தது. பரவாயில்ல, ஏன்னா உங்களுக்கு 22 டன் 25 டன் எடுக்கிறாங்க. ஆமாம் சார், அதை பாதி எடுத்துருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம் தான். 20 டன் எடுக்கலாம்னு சஜஸ்ட் பண்ணாங்க, அதுவே பெரிய விஷயம். ஆமாம் 12 டன் வந்ததுங்க சார். நீங்கள் எத்தனை செடி போட்டீங்க 1/2 ஏக்கரில் அந்த ஆர்கானிக்? ஆக்சுவலாக இதில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து 2800 செடி போட்டாங்க.
2008 செடிக்கு இப்போ 12 டன்னா. ஆமாம் சார். ம். ஆமாம். பரவாயில்ல, ஒரு 4 நாளைக்கு வந்துருங்க, பரவாயில்லையா? ஆனால் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 6 கிலோ கணக்கு. ஸோ நீங்கள் 65% கிராஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க சார். பரவாயில்ல. பண்ணணும். அதில் நிறைய அப்புறம் நெமட்டோடு தான் ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூ வந்தது. ஆக்சுவலாக ஆமாம் வந்ததுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும்லாம் சொன்னாங்க. 12 டன் பண்ணால் அரௌண்ட் ஒரு 2 லட்சம் ரூபா வந்து செலவெல்லாம் போனாலும் ஒரு 1 லேக் பக்கம் சேவிங்காக இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் 1 லேக் பக்கம் சேவிங்காக இருந்தது. கேபிட்டல் இன்சூரன்ஸ். ஆமாம், கேபிட்டல் இல்லாமல் அது அந்த மாதிரி இருந்தது சார். அப்புறம் சரி செகண்ட் டைம் போடலாங்க. அப்புறம் அந்த நெமட்டோட இஷ்யூ பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. யார் பாலிகவுஸ் வெள்ளரின்னு போட்டாங்கனாலும் அவங்க நெமட்டோட பற்றி சொல்லுவாங்க. அப்போது செல்வம் சார் வந்திருந்தார், குமரேசன் சார், செல்வம் சார் கூப்பிட்டு வந்திருந்தார். அப்போது இதெல்லாம் ஃபார்ம் விசிட் பண்ணுறப்போ அவர் சார் சொன்ன சில விஷயங்கள் தான் 3G இதெல்லாம் அடிங்கினாரு. நெமட்டோடுக்கு வந்து அந்த மேரிகோல்டு வைக்க சொல்லியிருந்தார். நம்ம வெள்ளரி போட்டிருக்கப்ப ஈரம் வச்சிருக்க மாட்டேன். அது என்னன்னா பூ வந்து ஈரம் கம்மியாக இருந்ததுன்னா பூ வந்து செவப்பாயிருதுங்க. சிறுசுலேயே விட்டுருக்கிறனால கொஞ்சம் ஆமாங்க. அது அந்த பயிருக்குள்ள ஈரப்பதம். ஆமாம். அப்போ வெள்ளரிக்கு வந்து ஈரப்பதம் இருக்காதுங்க. வெள்ளரிக்கு இவ்வளவே கொடுக்க மாட்டோம். அதிகமாக கொடுத்தா வேரல்கள் அதிகமாக வருங்க, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதனால இது அதுக்காக இந்த ஈரம் இருக்குங்க. நெமட்டோடு வந்து கரெக்டாக சத்து மண்ணில் இருந்தாவே வராதுங்கிறாங்க. அப்புறம் நான் ஒசூர் சில அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். அது என்னன்னா அது நம்ம அப்பப்போ யாராவது கொடுத்தாங்க. அதாங்க யார் கால்சியம் மட்டும் பார்த்தாங்க சார், மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லாமே வேணும். அதாங்க எல்லாமே இருக்கிறப்ப நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாங்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி 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 நல்லா வந்திருக்கு. சரி சரி பண்ணி ரொம்ப உரம் தட்டி போட்ட குத்தி போட்ட இடிச்சு சாதாரண வயல் இருக்கிற பிரண்டை. செகண்ட் டைம் பார்க்குறப்போ அந்த வெள்ளி வந்து வருங்கிறதுனால ஒரு 1 மந்த் கேப் விட்டு செகண்ட் டைம் என்ன பண்ணலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்குது. மறுபடியும் வெள்ளரியை ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நமக்கு நல்லா வந்துருச்சு, செகண்ட் டைமும் வெள்ளரியை ட்ரை பண்ணுவோம். அதே சீடு வேறு எதுவும் மாற்றலை. ஃபுல்லாக எல்லாம் உழவு ஓட்டிட்டு உரமெல்லாம் போட்டு ஃபெர்டிகேஷன்லாம் என்னென்னமெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டுங்க. மறுபடியும் பார் பிடிச்சி விதையை வாங்கி போட்டாச்சு. இந்த டைம் என்ன பண்ணோன்னா வெட்டுக்கிளி ஃபஸ்ட் டைம் வந்ததுங்க சார் வெள்ளரிக்கு. அந்த வெள்ளையும் வந்ததுங்க. அந்த சொன்ன ஹெவி டோஸ் கூட முதல்ல வந்து ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடு ஒன்று ட்ரை பண்ணோம். அந்த ஈயல் இந்த மருந்தெல்லாம் அந்த பூச்சிகள்லாம் போகிறதுக்கு ஆர்கானிக் பெஸ்டிசைடு ஒன்று ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பூச்சி கண்ட்ரோல் ஆச்சு. கற்பூரம் வேப்பெண்ணெய்லாம் கலந்துங்க கொதிக்க வச்சு அதையே ஸ்ப்ரே பண்ணோம். அந்த ஸ்ப்ரே மட்டும் இனிஷியலாக விதை போடுறதுக்கு முன்னத்தினாலும் கொடுத்தோம். விதை போட்டு முளைச்சதுக்கு அப்புறமே ஒரு 3 days ஒன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். நமக்கு அந்த செகண்ட் டைம் போட்ட வெள்ளரியில் வந்து மைட்டு இஷ்யூஸ் இல்லை, வெள்ளை தொந்தரவு இல்லை சார். ரெட் மைட் இஷ்யூ மட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. தென் வந்து இந்த வெட்டுக்கிளி தொந்தரவு எதுவுமே இல்லைங்க. பேட்லக் என்னென்னா அதுக்கப்புறம் அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கோவிடோட விழுந்துருச்சு. வெள்ளரியை பொறுத்தவரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பறிச்சாகணும் சார். பறிக்கல அப்படின்னா என்ன ஆகுனா அடுத்த பூ வர்றது, அடுத்த பிஞ்சும் அதோட க்ரோத் இருக்க செடியோட க்ரோத் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒரு நாள் பறிக்காம விட்டிங்கன்னா அது முத்தி போயிடும். மார்க்கெட்டில் 100 கிராமுக்கு மேலே இருந்தால் எடுக்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் 100 கிராம் 120 கிராமுக்கு மேலே இருந்தால் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா 5 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் செகண்ட் டைம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஆள் கரெக்டாக இல்லைங்க. கோவிலில் நிறைய ஊருக்கு போயிட்டாங்க, திரும்பி வர முடியல. தண்ணி விட்டோம், பறிச்சு சிலதெல்லாம் மாட்டுக்கு போட்டோம். மோஸ்ட்லி செகண்ட் டைம் பண்ண குக்கும்பர் கல்டிவேஷனு ஹார்வெஸ்ட்டே ப்ராப்பராக எடுக்க முடியலைங்க. பட் ஆஸ் பர் கால்குலேட் பண்ணி பார்த்ததில் நாங்கள் எடுத்தது வந்து ஒரு 5 டன் பக்கம் எடுத்தோம். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எடுத்தோம்னா ஒரு 10 டனுக்கு மேலே வந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு 10 டன் பக்கம் செகண்ட் டைம் எடுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் இடையில வந்து நிறைய ட்ரை பண்ணுங்க. குடமிளகா, பீன்ஸு, இஞ்சி, மஞ்சள், பீட்ரூட்டு, வெண்டை இது எல்லாமே வந்து பாலிகோஸில் நல்லா வருது. எதுவுமே வந்து பாலிகோஸ் பொறுத்தளவில் தப்பு சொல்கிறதுக்குல களை ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் பாலிகோஸில். அப்போது நமக்கு எது ரேட் அதிகமாக இருக்கோ அதே பாலிகோஸில் ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம். இது எல்லாத்த விட என்னென்னா பாலிகோஸ் ஒரு விவசாயிக்கு செட் ஆகுமா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படின்னா ஆள் போட்டு ஒரு 4 பேர்த்து வச்சு எப்போ பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த பக்கம் போனாங்கன்னா போட்ட காசு பூரா வீணாக போயிடும். ஒரு குடும்பத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து டெய்லியும் பார்த்து பண்ணாங்கன்னா எங்களோட அனுபவப்படி 100% போட்ட காசு ஈஸியாக எடுத்துடலாங்கிறது எங்களோட ஒப்பீனியன் சார். ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணதை வச்சு சொல்கிறாங்க. காலிஃப்ளவர் எல்லாமே ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டுக்கு நிறையா போட்டோம் சார். காலிஃப்ளவரு, பீன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டோம். பட் டெஸ்ட்டுக்கு போட்ட காலிஃப்ளவரில் ஒன்றுமே பூ இல்லை சார். நாங்கள் அது என்ன காரணம்னு தெரில. அப்புறம் தான் பார்த்தா நாற்று ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எதுக்குமே பூவே வரலிங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப செடி இதாக வந்தது சார், பூ வரல. அப்புறம் கடைசியாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஒரு 60 நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வேணுங்கிற நாற்று தான் எடுத்தோம். 90 நாளும் இருக்குது, 60 நாளும் இருக்குது. ஸோ 60 நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை எடுத்தோம். இது போட்டதுக்கப்புறம் இதுக்கு எதுவுமே அடிக்கல சார். ஓப்பன்லி எந்த ஒரு ஃபெர்டிகேஷனும் பெருசாக கொடுக்கல. இதுக்கு நம்ம கொடுத்தது ஜீவாமிர்தம் இதில் கொடுப்போங்க, கோமை கொடுப்போம். ஒரே ஒருக்கா தேமூர் கரைசல் ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம். ஹியூமிக்லாம் போட்டு ஸ்ப்ரே கொடுத்தோம். அந்த ஒரு ஸ்ப்ரே மட்டும்தான் கொடுத்துருக்கோம், வேறு எதுவுமே இதுக்கு பண்ணல. இந்த பூ வந்து என்னென்னா வாங்கினப்பே சொன்னாங்க இது பூ சின்ன பூவாக தான் வரும்,
வெயிட் அதிகபட்சம் ஒரு 350 கிராம் அவ்வளோதான் சார் அவ்வளோதான் வருது. இது என்னன்னா இப்போ பூ வரப்பூவை எடுத்து நம்ம இங்கே அவஞ்சம் இருக்குங்க உள்ளே, இங்கேயே வீடுகளாக இருக்குது, இங்கேயே வச்சோம் இங்கேயே விற்றுருதுங்க. கிலோ 60 ரூபாய்க்கு கடையில் என்ன பூ விற்கிறாங்களோ அதே ரேட்டு இங்கே கொடுக்குறோம், இங்கேயே விற்றுறோம். அது இல்லாமல் நம்ம கேண்டீனுக்கு இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ ஈல்டு எடுத்து 70 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம் இப்போ வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க சார். ஆக்சுவலாக பொட்டாஷ் டெஃபிஷியன்ட் சொல்லிட்டு அதுக்கான நம்ம சாம்பல் எல்லாம் போட்டு தயார் பண்ணி அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணோம். அதுக்கு மாறல. பட் அந்த தலையக்கர்கள் வந்து சில சீட் டெஃபிஷியன்சி, சீட்லேயே அந்த பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரி வரும்னு நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க நமக்கு. சாரு அறிமுகப்படுத்தி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கேட்போம், இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூ வர்றப்போ இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்குறப்ப அவங்க இந்த மாதிரி இஷ்யூ சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான இந்த அமுத கரிசல்னு விடுறீங்கல்ல, அந்த மாதிரி விடுறதுனால இந்த கருப்பு கலராக வருதா? இது சார் வாய்ப்பு இல்லை. அமுத கரிசல் என்னன்னா மண்ணில் கூடிய நுண்ணுயிர்களுக்கான இது, அதுக்கு இதுக்கு நம்ம கொடுக்குற இயற்கை உரம் எல்லாமே மண்ணை வந்து நல்லா சத்தாக வச்சுட்டு போக சத்தாக வச்சுக்கோங்க. சொல்லுங்க. இந்த கிளைமேட்டுக்கு போதுமான வெயில் கிடைக்காது. ஆமாம். நீங்க ஏன் நேரம் ஃபுல்லாக எடுத்து சரி சார். இது ஆக்சுவலாக இது என்ன நம்ம இப்போ மாறி வருது சார் கிளைமேட், நம்ம கண்ட்ரோல் இல்லை சார். வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் வந்து பனிக்காலம் வேற. ஆமாம். இந்த போன இந்த நீங்கள் 3 டேஸ்க்கு முன்னாடி வெயில், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில், இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் எடுத்தால் தான் அதுக்கான கிடைக்கும் கண்டிப்பாக சார். அப்புறம் என்னன்னா இதில் வந்து காலிஃப்ளவர் வந்து நம்ம 2 அடிக்கு என்ன பண்ணோம், இதே டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கமாக போட்டுங்க. ஆமாம். பாலியோஸ்ங்கிறதுனால என்ன காரணம் தெரியும் சார், நைட்ரோஜன் அதிகமாக கிடைக்குதுன்னு இது அதிகமாக இருக்குது. இல்ல ஆக்சுவலா என்னன்னா நல்ல சன்லைட் வந்து நல்லா நல்ல growth-ஆ இருக்கு. வெயில் ஜாஸ்தியா நல்லா வருது. அதனால ஒரு பொண்ணு அமர்ந்துருச்சுங்க. தேவை ஜாஸ்தியா இருக்கும். அந்த உங்களுக்கு ஹீட்டுக்கு எப்பவுமே நல்லா வெளியே வரும். இது இப்போ நல்லா வருதுங்க, பெருசா இருக்கு இப்போ. அதான் சார் உங்களுக்கு பாலியோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கா ஓப்பன் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இலை சின்னதா இருக்கும். பாலியோஸை போடும்போது நல்லா பெருசா இருக்கு. அது என்ன காரணம்னா அந்த ஹீட்டுக்கு நல்ல இலை நல்லா அகலமா வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா அது பெருசா போய் என்ன தேவை சத்தம் தான் தேடுது. கண்டிப்பா அது என்ன அந்த ரேடியேஷன்லாம் கம்மியா இருக்கும்போது அது நல்லா ஸ்ப்ரெட் ஆனதா அது இழுக்க முடியும். அதுக்காக இயற்கையாகவே அது மாதிரி படர்ந்து போய் நல்லா தேடுது. ஏன்னா நமக்கு வந்து இந்த போட்டோஸ் அதுக்காகவே பெருசாயிடுது. அப்ப இடையில ஒரு பூவை குறைச்சிக்கலாமா சார்? இதுல ஒரு கால குறைச்சு டிஸ்டன்ஸ் தான் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுறது நல்லா சேர்ந்துங்க. இதுக்கு வந்து 4000 முடிஞ்சிருக்கு. 4000 அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. செக் பண்ணா எக்ஸ்ட்ரா வரும். ஆமா 2 வருஷம் மாதிரி வரும் உங்களுக்கு. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, அது நல்லா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிளான்ட் வரும்போது உங்களுக்கு பிளான்ட் பாப்புலேஷன் இம்ப்ரூவ் ஆனா உங்களுக்கு ஈல்ட் ஜாஸ்தியா வரும். அப்ப ஈல்ட் வந்தா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 4500 வந்து ஒரு 6000 தான் வச்சுக்கலாம், உங்களுக்கு லாபகரமா இருக்கும்ல. இது எத்தனை அடிக்கு வச்சிருக்கீங்க? இப்போ 2 அடிக்கு வந்து நீங்க பாலியோஸ்ல வந்து ட்ரிப்பர் அடிக்காதீங்க, இன்லைன் தான் பண்ணணும். இல்ல இன்லைன் ட்ரிப்பர் தாங்க, இது ஃபுல்லா இன்லைன் ட்ரிப்பர். அந்த இன்லைன்ல வந்து உங்களுக்கு 4 LPS இருந்தா கூட நீங்க 1/2 லிட்டர் தண்ணி பாத்துறீங்க, 2 லிட்டர் தண்ணி வர மாதிரி வச்சுக்கோங்க. சரி ஷார்ட்டேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஆக்சுவலா நம்ம வெள்ளரிக்கு அப்படி தான் கொடுத்துட்டு இருந்தோம் சார். இது என்னாச்சுன்னா நம்ம தண்ணி குறைச்சோம்னா இந்த வெயிலோட ஹீட்டுக்கு என்னன்னா பூ வந்து 6 டேஸ் வெயில் ஆயிடுது. சோ அது ஒரு காரணம், ஹைட் கம்மியா தான் ஃப்ளவர் வர்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஆமா சார். ஆமா அதுதான் பிரச்சனை. சோ உங்க ஹைட் கம்மியா அது 6.5 மீட்டர் இருக்காது. இல்ல சார் 5.5 மீட்டர். 5.5 மீட்டர் இருக்கும்போது எல்லாம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். நெருக்கமான இலை பூரா மாறினது நோய். அவர் சொன்ன மாதிரி இதாக இருந்துச்சுன்னா இது வந்திருக்காது. இது ஒரு நோய், இது மேலே இருக்கிறது இன்னொரு நோய். 2 வித்தியாசம். மேலே இருக்கிறது வந்து முன்னாடியே இவர் சொன்ன மாதிரி விதையில கோளாறாக இருக்கலாம், இல்லைன்னா நாற்றுல கோளாறாக இருக்கலாம். ஆனால் இதை இது பண்ணுறதுக்கு பூ வர்றதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம நாளைக்கு பேசுவோம். வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டுச்சாறு, வேப்பங்கொட்டை தான் இருக்கிறதுல. வேப்பங்கொட்டை மொத்தம் 7 டைப் வேலை பார்க்குது. பூச்சியை வரவிடாமல் தடுக்குது, நோய் வரவிடாமல் தடுக்குது, வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுது. அடுத்தது வந்து எதிர்ப்புத்தன்மை, பயிருக்கு எதிர்ப்புத்தன்மையை, இம்யூன் கெப்பாசிட்டியை உருவாக்குது. அதுக்கடுத்து பயிர் வளர்ச்சி அட்டகாசமாக இருக்குது. இது மாதிரி இன்னும் 2 கேரக்டர், மொத்தம் 7 கேரக்டர் நாளைக்கு என்னோட சிலையில் நான் உங்களுக்கு போடுறேன். வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கரைசல் பூ வர்றதுக்கு முன்னாடியே அந்த இலை நுனி கருகல் நோய் வரும்போதே செஞ்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இப்போ இது செய்யும்போது பூ உள்ளே இருக்குது. வேப்பங்கொட்டையோட எஃபெக்ட் மேபி பூவில் இதாகலாம். அதனால இப்போதைக்கு அது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த நெமட்டோடுக்கு நீங்கள் வச்சு சொன்னீங்களா சார், அது வச்சோம் வந்துச்சு. பட் என்னென்னா ஸ்ப்ரெட்டிங் ஸ்டாப் ஆச்சு. மேரிகோல்டுன்னு சொல்கிறேன். அந்த மஞ்சள் கலர் சாமந்தி பூவை வச்சுட்டிங்கனாலே ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி தூரத்துக்கு வட்டாரத்தில் அதுலேருந்து சுரக்கிற அல்கலாய்டு வந்து நெமட்டோட மூவ்மெண்ட்டையே ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நெமட்டோடு வந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸில் மொத்த ஃபார்மும் காலி ஆயிரும்னு. ஆக்சுவலாக என்னென்னா சார் அது இந்த பேசிலோமைசிஸ்னு கொடுத்தீங்கன்னா
அது மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்த கதையா வந்த பின்னாடி என்ன செய்யணுங்கிறதே தான் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு ஃபுல் டீட்டெயில் பேசுவோம். வரவிடாம தடுக்கிறதுக்கு என்ன வேலைங்கிறது தான் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு தடுப்பு நடவடிக்கை. உங்க குடிமி அது கையில, பூச்சியா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, நுண்ணூட்டச்சத்து குறைபாடாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, உங்க குடிமி அது கையில. ஆனா நீங்களே முன்னாடி ரெடி ஆகிக்கிட்டீங்கன்னா அதை வரவிடாம தடுக்கிறது தான் நம்ம கையில இருக்கு. இதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். நம்ம வெள்ளரிக்காய் அதிலே போயிட்டு இருக்காங்க. அதை வந்து மாத்து வேற பேர் கொண்டு வரணும். இதுல உள்ள பிரச்சனை எதுவுமே இந்த பயிர்ல கிடையாதுங்க. அதாவது இப்ப ஹீரோ ஹோண்டா வண்டி வந்தப்போ ஒன்று சொன்னாங்க, ஃபில் இட், ஷட் இட், ஃபர்கெட் இட். அது மாதிரி பெட்ரோல் ஊத்துங்க, மூடியை போட்டு மூடுங்க, வண்டியை ஓட்டுங்க. நிறைய மெசேஜ் அதுக்கு அவங்க சொன்னாங்க. 1986 விளம்பரம் பண்ணாங்க. அது மாதிரி நடவு பண்ணுங்க, நாத்து வந்தோடனே எடுத்து நான் மாத்தி போடுங்க, கீழே உரம் ஃபுல்லா ஸ்டப் பண்ணிக்கங்க. ஸ்டப் பண்ணிட்டா ஒரு 6 மாசம் கழிச்சு அறுவடை. அதுக்கு மஞ்சள். ஆனா அந்த மஞ்சள்ல நிறைய ரகம் இருக்கு. அந்த பத்தியானது புரிதல் உங்களுக்கு தரணும். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க சார், இந்தியாவிலேயே வந்து அதிகமான குறுக்குமீன் இருக்கக்கூடிய ஒரு ரகம் இதுதான் லக்கடாங். மேகாலயா மஞ்சள் தான் குறுக்குமீன் அதிகமா இருக்கும். குறுக்குமீன்ங்கிறது அது சத்தம் சொல்லுவாங்க. என்ன நம்ம சுகருக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்க சொல்லுவாங்க, கொலஸ்ட்ரால் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, பிபிக்கு ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி மிளகா பொறுத்தது மஞ்சள் பொறுத்தது குறுக்குமீன். இந்த குறுக்குமீன் வந்து அங்க லக்கடங்கள்ல வந்து ஒரு ஏரியா, இந்த லக்கடங்கிற ஜெயிண்டியா ஹில்ஸ் இருக்கு, வெஸ்ட் ஜெயிண்டியா ஹில்ஸ்ங்க. அதுல வந்து 9 பாயிண்ட் வரைக்கும் வருது. ஆனா எல்லாருக்கும் வருதாங்க டவுட். 8ல இருந்து 9 வருது. நம்ம ஈரோட மஞ்சள் 2ல இருந்து 3 தான் குறுக்குமீன். சேலம் வந்து இன்னொரு 1 பாயிண்ட் 4 பாயிண்ட் தான் வரும். இப்ப அடுத்து நம்ம விஷயத்துக்கு போவோம். ஸோ இந்த மஞ்சள் வந்து நம்ம வேக வச்சு என்ன செய்வோம், அப்படியே வெயிலில் மேட்டில் ஒரு 4 நாள் காய வச்சு உரம் அடிக்கிடுவோம். ஆனால் அங்கே வந்து சீச்சிடுவாங்க, அப்படி வேக வச்சு சீச்சிடுவாங்க. சீச்சு அதோட மென்மையாக இருக்கும். இன்னொன்று நம்ம அளவு திக்னஸும் பெருசாக இருக்காது, கிழங்கு சின்னதாக இருக்காது. அதை வேற ஷேப்பில் காட்டுறோம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கிழங்கு. நம்ம இதோட சாஃப்டாக இருக்கும் லக்கடாங் மஞ்சள். இது அதுலேயே வந்து வேற ஏதாவது சிவப்பு. இப்போ மஞ்சள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்னா மஞ்சளாக இருக்கும், எல்லோ தான் இருக்கும். ஆனால் சிவப்பு மஞ்சளும் இருக்கு, குஜராத்தில் இருக்கு, சாங்கலியில் இருக்கு. இப்ப இது வந்து லக்கடாங் வந்து சீப்பு பாருங்க, நம்மள மாதிரி ஹார்டா இருக்காது. சிப்ஸ் மாதிரியே போட்டு இந்த மரவள்ளி சிப்ஸ் மாதிரியே சீச்சுடுவாங்க, காய வச்சு இப்படிதான் வச்சிருப்பாங்க, மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மஞ்சளை அரைச்சா நாட்டு சக்கரை மாதிரி தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நம்ம மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை மாதிரி கொஞ்சம் பழுப்பா தான் இருக்கும். இது அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த குறுக்குமீன் அளவு போட்டுருப்பாங்க பாருங்க. குறுக்குமீன் அளவு பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்காங்க பாருங்க, 5.62. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, மேகாலயாலே 2-3 பகுதியில மஞ்சள் போடுறாங்க. மின்னுதெல்லாம் பொண்ணெல்லாம் அது மாதிரி மேகாலயா மஞ்சள் எல்லாம் குறுக்குமீன் அதிகமா இருக்கு. சில இடத்துல தான் இருக்கும். ஆமா, அது வந்து மலை பகுதியில தான் போடுறாங்க அவங்க. மலை பகுதிக்கும் போது மேல்மலை மானாவாரி. ஆமா, இல்லங்க அதை கொண்டு வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், போனீங்க இல்ல 1.5 மீட்டர் ஹைட் கம்மி. இது அப்ப கிளைமேட் மாறி போயிடும், அக்ரோ கிளைமேட்டே மாறி போயிடும். நான் அதான் சொல்ல வரேன், ப்ராப்பரா வந்து ஒரு புரிதல் இருக்கணும். பாலியோஸ் போடுறவங்க வந்து இந்த மாதிரி பைசிக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் இப்படிதான் போடணும் தெரிஞ்சுட்டு போடணும். அப்ப நீங்க நஷ்டப்பட்டு இருக்கிறதா கொஞ்சம் காசு 5 வருஷம் கூட போட்டு சம்பாதிச்சு போங்க. நீங்க ஒரு நல்ல கன்சல்டா வச்சுக்கோங்களேன். அதான் சொல்ல வரும். இப்ப நீங்க எல்லாம் வந்து சொன்னீங்க மார்க்கெட்ல எது குறுக்குமீன் ஜாஸ்தி யாராவது ஒரு டெஸ்ட் இழுத்து விட்டுருவாங்க, வீதி இழுத்து விட்டுருவாங்க. அதுக்காக தான் நீங்க லக்கடாங் போகாதீங்க. அது அடுத்தது இருக்கு, என்ன போட்டாப்புன்னு என்ன இருக்குன்னு. லக்கடாங்கிறது வந்து ஒரு ஏரியா. இதே மாதிரி இந்த ஜிர்ஜியான்னு தனியா இருக்குங்க, 2 இடம் இருக்குங்க. ஜெயிண்டியா ஹில்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து வெஸ்ட், இது ஈஸ்ட். 2 பகுதியிலையும் மஞ்சள் வருது மேகாலயால. 2க்கும் குணாதிசயம் வேற, குறுக்குமீன் அளவும் வேற. இதான் இந்த நம்ம இது நல்ல நீளமா இருக்கும், நம்ம கிழங்கு நீளம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை குட்டையா தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். நம்ம இது நம்மளுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க, சைஸ் தான். அடுத்தது மென்மையானது இருக்கும். ஸோ இந்த ஃபைலை முடிச்சுக்கலாங்க. இந்த லக்கடாங் அவங்க டர்மரிக் போட்டு இப்படி தான் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க நெட்ல. கிலோ 2000 ரூபா. குறுக்குமீன் ஜாஸ்தி இருக்கு இல்ல, அதுக்காக ஏற்றிக்கிறாங்க. அவன் போட்டுமா குறுக்குமீன் 9. நீங்க வாங்கி நம்ம செக் பண்ணாதான் தெரியும், லேப்ல போனா தெரியும். நம்ம மோந்து பார்த்தா வாங்கி பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் அந்த பிராண்ட்ல ஓடுது. மேகாலயா மஞ்சளா 2000 ரூபா. அது வெளிநாட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இது வந்து குஜராத் ரெட் டர்மரிக். இப்ப நம்ம மசாலா போடுறோம் இல்லைங்களா, ஃப்ரை, சிக்கன் 65, தந்தூரி. வெளிநாட்டுக்காரன் சவுதி அரேபியாக்காரன் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ரெட் டர்மரிக். ஆமா, சூரத் மார்க்கெட்ல இருக்கு. சூரத் குஜராத்ல வந்து சிவப்பு டர்மரிக்கே இருக்கு, சாலையிலே இருக்கு. இந்த பாருங்க, இப்படிதான் உள் கிழங்கே வந்து பாத்தீங்கன்னா உள் ஸ்ட்ரக்சரே சிறப்பா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, மேகாலயா, குஜராத், ஒரு 6-7 ஸ்டேட் தான் வந்து மஞ்சள் உற்பத்தி. பட் பெல்ட் ஜாஸ்தியா தெற்கு பகுதி தான். கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கொஞ்சம் வந்து வயநாடுல பண்றாங்க மஞ்சள். அவங்க பண்றதுதான் நான் போட சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து செமினார்ல வந்து என்ன பயிர், அதை எதிர பண்ண மாட்டோமோ எதிர பண்ண மாட்டோமோ நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அதை காட்டுறேன். சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து பாலியூஸ்ல சிறப்பு டர்மரிக் கூட நல்ல காசு வரையான்னு சொன்னா நீங்க ஏமாந்துருங்க. என்ன காரணம்னா
அது ஓப்பன் இருக்குது. இந்த மாதிரி ஈல்டு வராது. இதான் சார் சாங்கலி ரெட்டு. சூரத் ரெட்டு இப்படி தான் இருக்கும். செந்தூர மாதிரி இருக்கும். எடுத்தா நெத்தியில வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்தியாவில் உள்ள மஞ்சள் எல்லாமே வந்து வகைப்படுத்திருக்கும். எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ குறுக்கு அதை நீங்கள் தெரிஞ்சாலும் நீங்கள் நீக்க முடியும், ஏமாறாமல் இருக்க முடியும். ஸோ இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லக்கடன் மேகாலயா அவனுடைய பர்சன்டேஜ் 8 பிடிச்சிருக்கு சார். நீங்கள் தான் முக்கியம். 8% குறுக்குமீன். ஆனால் அவங்க நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 8, 9 சொல்லுவாங்க. நம்ம லேப்ல கொடுத்து பார்த்தா 8, 8.5, 8.5 தான் இருக்கும் சார். என்ன அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதிபா. ஸோ இந்த பிரதிபாங்கிறது கேரளாவில் மட்டும் தான் போடுறாங்க. இந்த பிரதிபாவோட மஞ்சளோட கால பிரமாணம் பார்த்தீங்கன்னா 7 மாதம். நர்சரியிலே 1 மாதம் போயிடும். அந்த 1 மாதம் போச்சுன்னா நீங்கள் உங்கள் பாலி வருஷம் 6 மாதத்துலேயே போட்டுக்கலாம். ஆனால் 6 மாதத்துல மானாவாரியே போடுறாங்க. நம்ம பாலி வருஷம் போடும்போது கரெக்டாக வந்து 6 மாதத்தையே முடிச்சிடலாம். அப்போ வருஷம் போடுறோம். சரிதான் சார். நீங்கள் இந்த லக்கடாங்க வந்து 8 சார். பிரதிபா வந்து 6 to 7 மஞ்சள் குறுக்குமீன் லெவல். இதையே நீங்கள் இயற்கையாக நல்லா பண்ணீங்கன்னா 8 கொண்டு வந்துடலாம். நல்லா மண்புழு உரம், கடல் பாசி, அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லக்கடாங்க நெருங்கிடலாம். அதுக்கப்புறம் பாருங்க சார், இவர் தான் சயின்டிஸ்ட், இவர் தான் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாங்கிலியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 3.45. நம்ம பிரதிபாவோட இது வந்து பாத்தீங்கன்னா 224 தான் சார். அண்டர் ரெயின்ஃபெல் கண்டிஷன் மானாவாரியில. ஆனா நீங்க வந்து பாசனத்தில் நீங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நாள் குறைஞ்சிடும். இதுக்கப்புறம் சூடான வெரைட்டில தான் இந்த பிரதிபா கொண்டு வந்தாங்க. சூடா தான் இதோட தாய் இருக்கு. அதுல இருந்து வந்ததான் சார் பிரதிபா. மேகாலயா பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா 7.5 தான் காட்டுதாங்க. மேகாலயாவோட மொத்த உற்பத்தியே வந்து 16,000 டன் தான் சார். அவங்க அதுக்கு மேல பண்ண முடியாது. இதுல வேற சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடம் பண்ணலாம் சார். ஆனா கோகோ பீல் தான் நீங்க பண்ண முடியும் சார். ஒரு செடி வந்து 1/2 கிலோ இருக்கும் ஓப்பன் வெரைட்டி. ஆனா நீங்க இந்த குறுக்குமீன் நம்ம இந்த பிரதிபா போட்டீங்கன்னா 4 கிலோ வந்து செடி. ஸோ 8 மடங்கு மகசூல் வரும். அப்ப 2 தடவை பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு எவ்வளவு மகசூல் வரும். ஒரு ஏக்கருக்கு 10,000 செடி வைக்கலாம். நீங்க ஒரு செடி வந்து 4 கிலோ வரைக்கும் வரும். நம்ம கிழங்கு கிடைக்கும். ஸோ அந்த 4 கிலோ கிழங்கு நீங்க காய வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ கிடைக்கும். ஸோ 10,000 செடி போட்டீங்கன்னா 10,000 கிலோ கிடைக்கும். 10 டன் கிடைக்கும். 2 கிலோ பண்ணீங்கன்னா 20 டன் கிடைக்கும். அதான் சொல்றீங்க ஒரு ஏக்கர்ல 20 டன் மகசூல் எடுத்துடலாம். நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க ஓப்பன்ல போடும்போது 1 டன் பயன்படுத்தணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் வெட்டி பண்ணும்போது 350 கிலோ 1 டன் தேவை. பிரதிபா நீங்க கிழங்கு காசு கொடுத்து வாங்கி 350 கிலோ கிழங்கு வாங்க போகுது. கரெக்டா அந்த முட்டை இல்லைங்களா, மொட்டை மட்டும் வெட்டி தேங்காய் ட்ரேல போட்டு வச்சீங்கன்னா 350 கிலோ தான் பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அதுலேயும் 600 கிலோ மிச்சம் ஆகும். ஒரு ஏக்கருக்கு நீங்க விலை கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 செலவாகும். அது நார்மல். நீங்க எந்த கிழங்கு நீங்க வாங்கினா 30,000 வாங்க முடியாது. நீங்க பல்காடிக்கு ஓட்டணும்னா 50,000 ஆகும். கிலோ 50,000 வைக்க மாட்டாங்க விலை கிழங்கு ஓப்பன் மஞ்சள். இது 350 தான் வருது உங்களுக்கு. பட் 2 தடவை ஒரு தடவை நீங்க போட்டு எடுத்தா திருப்பி அடுத்த பயன்படுத்திக்கலாம். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று தான். ஒரு தடவை நீங்க 4 கிலோ வாங்கினா போதும். ஒரு சின்ன க்ரோபேக்ல கூட வளர்க்கலாம். 12 அடி வரைக்கும் உயரம் வரக்கூடியது. அப்புறம் கேட்டில் ஃபீடாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இதோட இலைகளை உயிர் வேலியாகவும் நீங்க அமைச்சுக்கலாம். முக்கியமா நீங்க மற்ற கீரைகள்லாம் எப்படி பயன்படுத்துறீங்களோ அதே மாதிரி இந்த கீரையும் பயன்படுத்தலாம். இந்த கீரையை உடைச்சிங்கன்னா பால் வரும். அதனால ராவா, அதாவது சமைக்காமல் மட்டும் சாப்பிடக்கூடாது. மிச்சப்படி எல்லா விதமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். சூப் வச்சு குடிச்சுக்கலாம். வெறும் சுடு தண்ணியில கொதிக்க வச்சு காலையில நீங்க எடுத்துக்கலாம். எப்பேற்பட்ட விஷ காய்ச்சலையும் போக்கக்கூடியது. இது வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது உடம்பு சோர்வா இருந்தாலோ எந்த காய்ச்சல் எது வந்தாலுமே நாங்கள் இதை மட்டும் தான் பயன்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய அனுபவ பதிவும் கூட. அதனால இது எல்லாரும் வீட்டிலையும் இருக்க வேண்டியது. நாங்கள் போற எல்லா இடங்கள்லையுமே இந்த கீரையை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கீரை குச்சிகளை வளர்ப்பு முறை ரொம்ப எளிமை. சின்ன பையில வச்சு கூட நீங்க வளர்த்துக்கலாம். ஈரப்படுத்திட்டு நட்டு வச்சிருங்க. வேர் பிடிச்சி வந்துடும். 4-5 நாள் கழிச்சு நீங்க நட்டாலும் இது வந்து தளர்ந்துடும். முக்கியமா வச்சுட்டு தண்ணி அதிகமா ஊத்தாதீங்க. இது ஒரு வெயிட்லெஸ் அப்படி இருக்கும். தண்ணி அதிகமா ஊத்தீங்கன்னா அழுகி போயிடும், முளைக்காம போயிடும். ஈரப்படுத்திட்டு வச்சீங்கனாலே போதுமானதுங்க. அதே மாதிரி தீவனங்கள்ல கோழி தீவனம், மீனுக்கெல்லாம் தீவனம் போடுறாங்க இல்லையா, அதுல இந்த இலையை காய வச்சு பவுடர் பண்ணிட்டு அந்த பவுடரை அதுல கலந்து நீங்க கொடுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா இருக்கும். அதுக்கு எந்த ஊசி அது மாதிரிலாம் போட தேவையில்லை. அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையில இது ரெகுலரா உணவுகள்ல நம்ம வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த குச்சி இப்ப எல்லாருக்குமே பகிரலாம். விதைகள் எல்லாரும் வாங்கிக்கங்க. இந்த குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் நம்பரும் சேர்த்துருவோம். எல்லாரும் வளர்த்துட்டு அவங்க உங்க வீட்டுல அந்த செடி வளர்ந்த பின்னாடி காய் வந்தா அந்த காயோட போட்டோ கொடுங்க. அப்புறம் என்னென்னு சொல்லி அவங்களுக்கு குரூப்ல இருக்க போட்டோ விடுவோம். ஸோ நீங்க வளர்க்குறீங்களா இல்லையா பாக்குறதுக்கு அது ஒரு பெஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்காக. ஒரு ரகம் தான் இருக்குங்க, சரிங்களா? அதனால ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதோடைய விதைகள் நிறைய பேருக்கு வந்து இது என்ன விதைன்னே தெரியாமலாம் இருக்கிறீங்க. போட்டு வளர்த்து பார்த்து அது என்ன விதைன்னு நீங்களே கண்டுபிடிங்க.
அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு ஞாபகமா இருக்கும். இது என்ன ரகம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன்னா அப்படியே நீட்டா பேக் பண்ணிருக்குது அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க வளர்த்து காமிக்கணும். அப்பதான் இந்த நிகழ்வு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நடந்த இந்த பயிற்சியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அம்மா உங்க வயசு என்னாச்சுன்னு? எனக்கு 40 ஆகுங்க. இல்லை, காலையில இருந்து நான் ஸ்டாப் மெஷின் கன் மாதிரி சடன்னு அடிச்சிட்டு இருக்கீங்க. எனர்ஜி லெவல், இவ்வளோ எனர்ஜி லெவல் இங்க இருந்தது. நீங்க இந்த பாம்பாட்டி மாதிரி என்னமோ கையில வச்சிருக்கீங்க. நான் காலையில பார்த்தேன் சார், எங்க ஹைப்பரா பேசிட்டு இருந்தாங்க. எத்தனை பேரை பார்த்துருக்கோம். இந்த அம்மாட்ட 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சவுண்டு கம்மியாகணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்குற சவுண்ட் அதை விட அதிகம். அவ்வளோ எனர்ஜி லெவல். ஐ அப்ரிஷியேட். ஆமா, உண்மையான பாராட்டுறம்மா. 6000 பேர் பார்த்துட்டு இருக்கிற தினமும் எங்க நிறுவனங்கள்ல வேலை செய்யற ஆட்களோட இது வந்து 6000 பேர். இப்படி எனர்ஜி ஏத்துறதுக்கு எந்த மருந்து இருக்குதுன்னு தேடிட்டு தெரியற நம்ம. இங்க வந்து உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வச்சு குறைக்க வேண்டியதா இருக்கு உங்ககிட்ட. உண்மையாலுமே பாராட்டுற, தலை வணங்குறேன். இப்படி எல்லாரும் வந்து நோய் இல்லாம நல்லா இருக்கலாம். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சியும் பேரன்பும் பாராட்டுகளும் நன்றியும். பிரிட்டோ சார், செல்வம் சார், சுரேஷ் சார், பிரபாகரன் சார் அவங்க